ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு மூவி ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாராலும் பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட, அதுவும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா 2K கிட்ஸ் அவங்க ரொம்ப பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு படம் டிராகன். பிரதீப் ரங்கராஜனோட அவருடைய நடிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் டேரக்டர் பார்த்திங்கன்னா அசோத் மாரிமுத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் அனுபமா, அப்புறம் இந்த கயாடு லோகர், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லியோன் ஜேம்ஸ்லாம் நடிச்சிருக்கிறாங்க. இதை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் ரிலீஸ் பண்ணி இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ். இன்றைக்கி நம்ம போயிட்டு இந்த ஃபஸ்ட் டே ஷோ பார்த்துருக்கோம். படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேங்க. அந்த படத்தை ரொம்ப அப்படியே ஜாலியாகவே அந்த படத்தோட ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்ன சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரதீப் ரங்கராஜனோட பார்த்திங்க அப்படின்னா அவருடைய கேரியர் பார்த்திங்க அப்படின்னா கோமாளி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒரு டைரக்டராக ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லவ் டுடே வேறு லெவல் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் லாபம் பார்த்தாங்க ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட்டு. இன்றைக்கி 2வது படம், அந்த படம் முடிஞ்ச கையோட டிராகன் படத்துக்கும் அவர் ஹீரோவாக கையெழுத்து போட்டு இன்றைக்கி டிராகன் படத்தையும் வெளியே வந்திருக்கு. படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். இந்த படம் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அதுலேயே உங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா, காலேஜ் படிக்கிற வயசில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி உதாராக இருக்கிறவங்க கடைசியில் ரியல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பேரண்ட்ஸுமே ஏமாற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காசை வாங்கி கொடுத்துட்டு இவர் வேலைக்கு போகிற மாதிரி காட்டிக்கிட்டு அப்படி இல்லாத வேலையெல்லாம் நடக்குது. ட்ரெய்லர்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் இப்படிப்பட்ட ஒருத்தருடைய கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபன்னு அவ்வளோ ஃபன்னுங்க. அப்படி ஒரு படம் இந்த 2025 விடாமுயற்சிக்கு அப்புறம் ஒரு மிகச்சிறந்த ஒரு படம், மிகச்சிறந்த ஒரு படைப்பு அப்படின்னா ஃபுல் பேக்கேஜ், அதாவது ஃபன்னு அந்தளவுக்கு இருக்குது ஃபன்னு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்விஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த சீன்ஸ், அதாவது நம்ம கணிக்கவே முடியாது. ஒவ்வொரு சீன்ஸும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் எடுத்துருக்கிறார் அசோத் மாரிமுத்து. உண்மையிலேயே ஒரு 2K கிட்ஸோட அந்த ரியாலிட்டியான விஷயங்களை அங்கங்கே கொண்டு மாஸ் பண்ணியிருக்காருங்க அசோத் மாரிமுத்து. வேறு லெவல். ஏன்னா எந்த படத்துக்கும் நான் இவ்வளோ தூரம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நான் ரிவ்யூ பண்ணதே கிடையாது. இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் லவ் டுடே காட்டிலும் ஒரு 4 மடங்கு ஃபன்னான படங்க. நீங்கள் போய் தேட்டரில் போய் உட்காந்துட்டு ஒரு ஓப்பன் சேலஞ்ச் வைக்கிறேன். நீங்கள் போய்ட்டு தேட்டரில் உட்காந்துட்டு சிரிக்காமல் நீங்கள் வெளியே வந்துடுங்க பார்ப்போம். சிரிக்காமல் வெளியே வாங்க பார்ப்போம். வந்துட்டிங்கன்னா நீங்கள் தாங்க அவ்வளோ ஃபன் இருக்குது. ரொம்ப அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பிரதீப் ரங்கநாதனுக்கும் அந்த அனுபமா இருக்கார்ல, அனுபமா இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் இருக்கிற அந்த லவ் சீன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லவ்வில் ஃபன்னை கொண்டு போயிட்டு அதோட எமோஷனோடு காட்டுறதெல்லாம் வேறு லெவல். நீங்கள் போய் படத்தை நேரில் பாருங்கள். எனக்கு இந்த படத்தை பற்றி ரொம்ப சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் இந்த படம் என்னை ரொம்ப 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 சந்தோஷப்படுத்திடுச்சு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு படம் நான் ஓகே ஒரு படம் வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? கிட்டத்தட்ட எப்போ வந்துச்சுன்னு தெரில. சந்தானம் சாரும் உதயநிதி சாரும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தை கிட்டத்தட்ட மதுரை தேட்டரில் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவைக்கு மேலே போய் பார்த்துருவேன். ஏன்னா அந்த படம் எனக்கு அந்த காலேஜ் படிக்கிற டைமு அவ்வளோ தூரம் எனக்கு இன்வால்வ்மெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த படம், அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப ஃபன்ஃபுல் மூவியாக இருக்கிறது நான் வேறு எந்த படத்தையும் சொல்ல மாட்டேன். இந்த படம் தாங்க. நான் லவ் டுடே கூட சொல்ல மாட்டேன், இந்த டிராகன் படத்தை நான் சொல்லுவேன். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குது. மறுபடியும் நான் போகிறேன், ஈவினிங் ஷோவும் போகிறேன். ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா ட்ரெய்லரை பார்க்குறப்பே பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி நார்மலான ஒரு படம். எனக்கு இதே மாதிரி நிறையா படங்கள் வந்துருச்சு. நம்ம டான் படம் கூட சிவகார்த்திகேயன் நடிச்சிருந்தார்ல, அந்த படம் கூட பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் ஃபன்னாக இருக்கும். சரி, அதே மாதிரி ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரிலாம் எல்லாம் ஒன்று தான். பட் ஆனால் அதில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்லணும்ல, மெசேஜாக இருக்கட்டும். அதே மாதிரி சீன் பை சீன் ட்விஸ்ட்டு அதெல்லாம் வேறு லெவலு. அதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்ப
டக்குன்னு அதை விட டபுள் மடங்காக ஒரு விஷயம் கிடச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி இருக்குங்க இந்த படம். வேறு லெவல். குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பிரதீப் ரங்கநாதன் இருக்கார்ல, அவருடைய நடிப்பில் தனுஷ் தெரிகிறாருங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், அவருடைய அந்த நடிப்பு, அந்த எமோஷன் சீன்ஸ்லாம் பார்க்குறப்ப நமக்கு அந்த தனுஷ் சார் அப்படியே தெரிகிறார். பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு சாதாரண ஒரு பையன் மாதிரி இருக்கிறாரு, பெரிய லெவலெல்லாம் இல்லை. ஆனால் தனுஷை எவ்வளோ தூரம் அந்த ஸ்டார்டிங் டைமில் அவருடைய நடிப்பு, அவருடைய ஹியூமரு, அதேமாதிரி அவருடைய ஆக்டிங்கு, எமோஷன்ஸுக்கெல்லாம் வந்துட்டு பிள்ளைங்க வந்துட்டு அடிக்ட் ஆனாங்களோ, அதே ஃபேன் பேஸு இன்றைக்கி பிரதீப் ரங்கநாதனுக்கும் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அவ்வளோ தூரம் மாஸ் பண்ணியிருக்கிறார் தனுஷை. அவர் சில சமயம் எமோஷன்ஸாக கொஞ்சம் துருன்னு இருக்கிற மாதிரி, நம்ம அந்த குட்டின்னு ஒரு படம் இருக்கும் தனுஷ் சாருக்கு, அந்த படத்தில் அந்த காலேஜ் ஓரியன்டான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும்ல, ஆனால் அது வேறு ஸ்டோரி. பட் அந்த மாதிரி ஒரு ஆக்டிவாக பிரதீப் ரங்கநாதன் வந்து ஃபன் பண்ணுறார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டார்டிங்கில் காட்டுறப்ப இந்த ஹேர் ஸ்டைலு, அது ட்ரெய்லரை பார்க்குறப்ப ஒரு மாதிரி பயங்கர ரெக்கடாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த மாதிரி ரெக்கடான லுக்குலையுமே மூவியில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பையன் மாதிரியே ஒரு மாதிரி நல்லா இருக்காருங்க. இவர் ஒரு மாதிரி வராருங்க, இவர் ஒரு ட்ராக்கில் போயிட்டுருக்கிறார். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்த ஆடியன்ஸ் எல்லாமே செம்ம ஹாப்பிங்க. நான் தான் சொல்கிறேன்லங்க, நான் வந்து 2000 எப்போன்னு தெரில, எனக்கு கரெக்டாக 2011 13 அப்படின்னு தெரில. ஓகே ரிலீஸ் ஆச்சு. உதயநிதி ஸ்டாரும் சந்தானம் மன்னனும் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்கும் சிரித்து வயிறு வலிச்சிடும். ஏன்னா ஒரு மூவிங்கிறதே ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி அந்த டைமில் இருக்கிற ப்ரீட் ஆஃப் யங்ஸ்டர்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அது ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நான் ஓகே தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி எஸ்எம்எஸ் சிவா மனசில் சக்தியுமே ஓரளவுக்கு ஓகே தான். அது இந்த ஓகேக்கு அப்புறம் நான் சொல்கிற ஒரே ஒரு மூவி ட்ராகன் தாங்க. வேறு லெவல் ஃபன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அண்ணன் மிஸ்கின் இருக்கார்ல, உண்மையிலே படத்தில் போய் பாருங்கள். அவர் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் வந்துட்டு ரொம்ப அசிங்கமாக வச்சுட்டாரு அப்படி இப்படிலாம் சொல்லி திட்டினவங்களாம், ஐயோ அப்படின்னு இந்த மனுஷனே நம்ம போய் திட்டணும், எப்போ நம்மா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா அந்தளவுக்கு மனுஷனை வச்சு செஞ்சுருக்கிறார். ஒன்றும் இல்லை, அந்த 4 பேர் தாங்க, 4 பேரை வச்சு தான் அந்த ஃபுல் படமே போகுது. பிரதீப் ரங்கநாதன், அனுபமா, ப்ளஸ்ஸு பிரதீப் ரங்கநாதன் அப்பா அம்மாவாக வரவங்க அவங்க, அதுக்கப்புறம் மிஸ்கின், அப்புறம் ஃபைனலாக வந்து சேர்ந்தார் விநாயகன்ற மாதிரி ஃபைனலாக வந்து சேர்ந்துருக்கிறாங்க விஜய் சித்துவும் நம்மால் அர்ஷத் கானும். வேறு லெவல் ஃபன். நீங்கள் போயிட்டு அவங்க ஃபன் பண்ணுறாங்கல்ல, அதை விட கிட்டத்தட்ட ஒரு 100 மடங்கு ஃபன்னு இந்த படத்தில் பண்ணியிருக்கிறாங்க. வேறு லெவலாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க வந்து, அதுவும் அர்ஷத் கான்லாம் வந்து எங்கேயோ போயிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். வேறு லெவலில் போயிட்டார். அர்ஷத் கான வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான காரணமே இவர் தான், விஜய் அண்ணன், சித்து அண்ணன் தான். ஏன்னா அர்ஷத் கானை அவ்வளோ தூரம் சூப்பராக அவருக்கு கொடுத்த ரோலில் வந்து க்ளோரியஸாக ஆக்ட் பண்ணியிருக்கிறார். அர்ஷத் பாய், சல்யூட் பாய், சூப்பராக இந்த உங்கள் கேரியர் இந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாறப்போகுது பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு பிஸியான ஒரு பெரிய ஆக்டராக போகிறீங்க. விஜய் சுற்றுலாக்கெல்லாம் பார்க்க முடியுமான்னு தெரில. ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் பிஸியான ஆக்டராக போகிறீங்க இந்த படத்துக்கு அப்புறம். இது கண்டிப்பாக நடக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா விஜய் சுற்றுவும் அடிக்கடி வந்து அவங்களுடைய காம்பினேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி சொல்கிறது அப்படின்னா கவுண்டமணி செந்தில் 2.0 வெர்ஷன் மாதிரி விஜய் சித்துவோட காம்பினேஷன் கண்டிப்பாக இனி வர சினிமாக்களில். இன்னொன்று 2K கிட்ஸ் எப்படி வந்து 80s 90s கிட்ஸ் வந்து கவுண்டமணியும் செந்திலையும்
தலைக்கு மேலே வச்சு கொண்டாடினாங்களோ காமெடியனா, இப்போ 90s 2K கிட்ஸு அதுக்கப்புறம் வரவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டமணி செந்தில் இருந்த இடத்துல விஜய் சித்து அண்ணன் அந்த ஹர்ஷத்துக்கான வச்சு தூக்கி கொண்டாட போகிறாங்க. அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. சரி, ஓகே, நம்ம பேசிடணும். இந்த பிரதீப் ரங்கநாதன் இவரை பற்றி நிறைய பேசணும் போல் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஹம்பிளாக அவருடைய மேக்கிங்கில் அந்த கோமாளின்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த படத்துலேயே இந்த ஆளை கணிச்சிட்டேன், இந்த ஆள் பெரிய லெஜண்டரா அப்படின்ட்டு. அந்த படம் வெற்றிக்கு அப்புறம் இவரே போய் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி போய் ஏஜிஎஸ் அவங்கள்ட்ட அப்ரோச் பண்ணுறப்ப இதில் யார் ஹீரோவாக போடலான்றப்ப நானே நடிக்கிறேன்னொடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அது நீங்களே நடிக்கிறீங்களா அப்படின்ட்டு. ஒரு நம்பிக்கையில் அந்த படத்தை கொடுத்துட்டாங்க. பிரதீப் ரங்கநாதன் உண்மையிலேயே சொல்கிறேன், லவ் டுடே வேறு லெவலில் கொண்டு போனார். அதனால் இப்படி நடிச்சிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிள், ஃபோனை மாற்றிக்கிறது, இல்லை இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி லவ் மிரட்டி விட்டா அப்படி அரண்டானுங்க. சினிஃபில்ல பயங்கர பாஸ்ட் க்ரோத்தில் இருந்த ஆக்டர்ஸ்லாம் கொஞ்சம் நேரம் நின்று திரும்பி பார்த்துட்டு போனாங்க. யாரா அது, இருந்தாலும் ஒரு படம் எடுத்தார், படம் சூப்பராக இருந்துச்சு, ஓகே, அதே மாதிரி டைரக்டராக போவார்னு பார்த்தா இந்த அடி அடிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பிரதீப் ரங்கநாதனை உத்து பார்க்குறாங்க. இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன பண்ணுறாரு, லவ் டுடே படத்துக்கு அப்புறமா அவரை கூப்பிட்டு பாராட்டுறாரு, கமல் சார் பாராட்டுறாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் அவருக்கு பாராட்டாக குஞ்சிகிட்ருக்கு. ஆனால் இன்றைக்கி மறுபடியும் டிராகன் லவ் டுடே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த 2K கிட்ஸு இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 90 கிட்ஸுமா அடிக்ட் ஆகிற மாதிரி இந்த படம் இருக்குன்னா இந்த படம் எவ்வளோ தூரம் ஃபன்ஃபுல் மூவியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்குங்க. இன்னும் ஒரு மாதிரி படம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அராத்தா இருக்குது. அப்படி மதுரையில் வந்து அராத்து அப்படின்னா ஒரு கெத்தாக இருக்கிற மாதிரி, படிக்க மட்டும் மாட்டாங்க, மற்றபடி எல்லா வேலையும் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இருக்கிற ஒரு இதில் காட்டிக்கிட்டு கடைசியில் அதுக்கு இடையில் லவ்வு, அதுக்கப்புறம் ஃபேமிலி எமோஷன்ஸு, ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெசேஜை அழகாக கொடுத்துருக்குறாரு. யார், அஸ்வத் மாரிமுத்து. இந்த படம் நான் மறுபடியும் சொல்கிறேன், டான் படம் வந்துச்சுல்ல, இதே மாதிரி தான் ஓரளவுக்கு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த படத்தோட ஒரு 10 மடங்குங்க அந்த படம். அவ்வளோ காமெடி, சிரித்து விழுக வேண்டியது. ஆனால் கடைசியில் முடிகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எமோஷனாக கண்கலங்க வச்சிட்றாங்க. உண்மையிலே அது இன்றைக்கி தேவை. என்ன அப்படின்னா, ரொம்ப அராத்தா சேட்டை பிடிச்சோன்னா தெரிஞ்சோம் அப்படின்னா பெண்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த காலத்தில் பெண்களுக்கு பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனால் அவன் லவ் பண்ணுற பொண்ணை என்ன பண்ணுறா, ஒரு வார்த்தை சொல்கிறா, நீ வந்து லவ் பண்ணுறதுக்கு ஓகே, பட் லைஃபுக்கு நீ செட் ஆக மாட்டான்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போகிறப்ப தான் எல்லாமே தலைகளாக மாறும். ஸோ அதனால் தயவு செய்து படிக்கிற வயசில் படிங்க. இந்த வீடியோ பார்க்குற 2K கிட்ஸ் படிக்கிற வயசில் படிச்சிருங்க, சேட்டையும் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், பெற்றவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் உண்டாக்காமல் சேட்டை பண்ணுங்கள், குறும்பு பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் படிப்பு கண்டிப்பாக இல்லைன்னா படத்தில் இதுதான் நடக்கும். அதை அஸ்வத் மாரிமுத்துங்கிற டைரக்டரு சும்மா வச்சு அழகாக எடுத்து காட்டியிருக்கிறாரு. இதை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்குங்க. ஒரு படம் வந்து சும்மா ஃபன்னாக இருக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மெசேஜையும் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு, பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறதும் பெரிய விஷயம். சல்யூட் டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவர்களே. இதே மாதிரி இன்னும் நிறைய படங்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். சிம்புக்கு வேறு 51வது படத்தை நீங்கள் தான் டைரக்ட் பண்ண போகிறீங்க, அதுவும் வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். இந்த படம் மொத்த டீமுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமான சல்யூட்டு. குறிப்பாக இந்த கல்பாத்தி இயக்குறோம் அந்த மேடம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு பயங்கர சல்யூட்டுங்க. ஏன்னா ஒரு டைரக்டராக இருந்த ஒரு மனுஷன் பார்க்குறதுக்கு சிம்பிளாக எலும்புந்தோளுமா இப்படி இருந்த ஒரு மனுஷன் ஒரு படம், கோமாளி படத்தை கொடுத்து அது ஹிட் ஆனதுக்கப்புறம்
இன்னொரு கதை ரெடி பண்ணிட்டு வாங்க எடுக்கலாம்னு சொல்லி அந்த கதையை அவர் எடிட் பண்ணிவிட்டு நான் தான் ஹீரோன்னு சொன்னோடனே ஷாக் ஆகிட்டு அதை விட்டு போகாமல் சரி நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்பி கொடுத்து லவ் டுடே பயங்கரமான சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி ட்ராகனும் பல மடங்கிட்ட சக்ஸஸ் ஆகி வேற லெவலில் போயிட்டுருக்கு. ஸோ உங்களை மாதிரி நல்ல நல்ல ப்ரொடியூசர் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்கு தேவை. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோ நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயந்தான், இந்த மாதிரி படங்கள் நிறையா வரணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற 2K கிட்ஸ்லாம் இந்த மாதிரி சேட்டை பண்ணி தர்றானுங்கள, இதிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து நல்ல விஷயத்தை எடுத்துட்டாங்கனாலும் சமுதாயம் மாற நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்க உங்கள் நான் பாய் பாய்.